சோயா சங்க்ஸ் வச்சு செய்கிற இந்த கிரேவி எக்ஸாக்டாக நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த ஒரு கிரேவியை மட்டும் நீங்கள் வச்சு வச்சிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், சோம்பு, மிளகு, உடைச்ச கடலை, மல்லி எல்லாம் ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துக்கலாம். பைனா சாப் பண்ண தேங்காய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறமா ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, பட்டை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். இது ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வரமிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலா இன்கிரீடியன்ஸோட அந்த ராஸ்மல் போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சிருக்க சோயா சங்க்ஸ் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண 3 சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி அண்ட் வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சோயா சங்க்ஸ் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் சோயா சங்க்ஸ் கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் ரெடி. கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க கியூட்டிஸ். அல்ட்டியாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.